ஹெல்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, சனி பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். என்னம்மா சனி பயிற்சியை பத்தி ஆல்ரெடி உங்க பதிவே நாங்க பார்த்திருக்கோமேம்மா அப்படின்னு கேட்டா உண்மைதான். அது பாருங்க, திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் சனி பகவான் பாத்தீங்கன்னா 29 மார்ச் 2025 பயிற்சி ஆயிட்டாருமா. ஆனா வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் 6/3/2026 தான் கும்பத்துல இருந்து மீனத்துல போய் அமர்றார். அப்ப நம்மளுக்கு பாருங்க, எல்லா நவகிரக ஸ்தலங்கள்லயும் வாக்கிய பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்றாங்க. முக்கியமா திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோயில்ல சனி பெயர்ச்சி அறிவிச்சிருக்க தினம் இது அப்படின்னா 6/3/2026 தான். இன்றளவும் வாக்கியத்தை மட்டும் ஃபாலோ பண்றவங்களும் இருக்கதான் செய்யறாங்க மக்கள் மத்தியில. அப்ப வாக்கிய பஞ்சாங்கத்தையே ஃபாலோ பண்ற பர்சனாலிட்டியா நீங்க இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, இப்ப இந்த மார்ச் மாசத்துல இருந்து குழந்தைங்க பிறக்குதுங்க பாத்தீங்களா, அந்த குழந்தைங்க பிறக்கிறதுக்கு நிறைய பெற்றோர்கள் என்ன கேக்குறாங்க, எங்களுக்கு வாக்கிய பிரகாரம் ஜாதகம் எழுதி கொடுங்க அப்படிங்கிறாங்க. வாக்கிய பிரகாரம் எழுதி கொடுக்கறவங்களுக்கு நாங்க என்ன பண்றோம், சனி பகவான் கும்பத்துல இருக்க மாதிரிதான் எழுதி கொடுக்கிறோம். திருக்கணித பிரகாரம் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு நாங்க என்ன பண்றோம், சனி பகவான் பாத்தீங்கன்னா மீனத்துல இருக்க மாதிரி எழுதி கொடுக்குறோம். அப்ப இந்த காலகட்டத்துல பிறந்த குழந்தைங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷன். அது என்னன்னா, கன்ஃபியூஷன் ஒன்னும் இல்ல. இது பாத்தீங்கன்னா திருக்கணிதம் எடுத்தாலும் வாக்கியம் எடுத்தாலும் ரெண்டும் ஒண்ணுதான். இந்த திருக்கணிதம் அப்படின்றது அட்வான்ஸ்டு வெர்ஷன் ஆஃப் வாக்கிய பஞ்சாங்கம், அவ்வளவுதான். இது வாக்கியம் சித்தர்களும் முனிவர்களும் பாத்தீங்கன்னா நம் முன்னோர்களும் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா அதை அட்வான்ஸ்டு பண்ணி ஒரு அட்வான்ஸ்டு மேத்தமெட்டிக்ஸ், அட்வான்ஸ்டு பிசிக்ஸ் மாதிரி அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் திருக்கணிதம். இருந்தாலும் வாக்கியம் மட்டுமே ஃபாலோ பண்றவங்க எங்களுக்கு வாக்கிய முறைப்படிதான் சனி பகவானோட பெயர்ச்சி பலன்கள் சொல்லணும் அப்படின்றதுனால அவங்களுக்காக இந்த பதிவு. அப்ப அவங்க மட்டும்தான் ஃபாலோ பண்ணுமா, நாங்க ஃபாலோ பண்ணக்கூடாதா அப்படின்னா எல்லாரும் ஃபாலோ பண்ணலாம். ஒரு விளக்கம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆக நம்ம என்ன பண்ணலாம், நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு உங்க ராசிக்கு சனி பகவான் என்ன கொடுக்க போறார் பார்த்துடலாம் பாங்க. கடகராசி அன்பர்கள், உங்களுக்கு சனி பகவான் மீனத்துல பயிற்சி ஆகியிருக்கா. மீனம் உங்களுக்கு என்ன பாவம், 9ஆம் பாவம். கடந்த 2.5 வருஷத்துல கடகராசி அன்பர்கள் பட்ட பாடு அப்படின்னு சொல்லி மாளாது. உயிர் மட்டும்தாங்க மிச்சம், மத்தது எல்லாம் போச்சுங்க. வேலையை எழுந்தோம், மரியாதை எழுந்தோம், அந்தஸ்து எழுந்தோம், பிள்ளைங்களால அசிங்கப்பட்டோம், அவமானப்பட்டோம், ஊரை விட்டே வந்துட்டோங்க இப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றது உண்டு. அதுக்கு மேல உடல் சார்ந்த உபாதைகளும் நிறைய ஏமாத்தப்பட்டோம், சொத்து போச்சு, எல்லாம் ரைட்டு, போனதெல்லாம் போட்டோம், கவலைப்படாதீங்க. இந்த காலகட்டம் எப்படி இருக்கும், எக்ஸலண்டா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, சனி பகவான் பாக்கிய சனியா வந்திருக்காரு. பேர்லயே இருக்கு பாத்தீங்கன்னா, பாக்கியம் அப்படின்னா குட் லக், ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம் அத்தனையும் சனி உங்களுக்கு கொடுக்க போறாருங்க. சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்ற வார்த்தையே இருக்கு. ஆக சனி உங்களுக்கு கொடுக்க போறாரு அப்படின்னும் போது பாக்கி இருக்க 8 கோள்களும் கப் சிப் அப்படின்னு அடங்கிடுவாங்க, கவலைப்படாதீங்க. அப்ப பாக்கிய சனி நிறைய பாக்கியங்களை கொடுக்க போறாரு. எந்த விதத்துல பாக்கியத்தை கொடுக்க போறாரு, எல்லா விதத்துலயும். என்னோட ரொம்ப நாள் ஆசை, எனக்கு ரொம்ப சின்ன வயசுல இருந்து ஆசைங்க. இந்த இடத்துல நான் ஸ்கூல் போகும்போதே இந்த பெரிய கம்பெனியை பார்ப்பேன், இந்த கம்பெனில நான் வேலை செய்யணும்னு ஆசை. நான் ஸ்கூல் போகும்போதே ஒரு பங்களா பார்ப்பேன், அந்த மாதிரி பங்களா கட்டணும்னு ஆசை. நான் ஸ்கூல் படிக்கிறதுல இருந்து ஒரு பிள்ளை, அந்த பிள்ளை பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும், அந்த பிள்ளை எனக்கு ஃப்ரெண்ட் ஆகணும்னு ஆசை. அந்த பிள்ளை கூட நான் பழகணும்னு ஆசை. ஆனா அப்ப பழக முடியல, ஏன்னா அது பெரிய வசதியான வீட்டு பொண்ணு, நான் வசதி கம்மி பையன். அந்த மாதிரி எண்ணமும் இருக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி சின்ன வயசுல இருந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும். இப்போ ஒரு நாய் பார்க்கணும்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஃபாரின் டாகா இருக்கலாம், அதை பார்க்கும்போது ஐயோ இந்த நாய் எவ்வளவு அழகா இருக்கு, நம்ம வீட்டுல எல்லாம் இந்த மாதிரி நாய் இல்லையே அப்படின்னா நம்ம ரொம்ப வருத்தப்பட்டிருக்கோம் பாத்தீங்களா. அந்த மாதிரி ஏதோ லாங் ஸ்டாண்டிங் டிசையர்ஸ், குரோனிக் டிசையர்ஸ் இருக்கு அப்படின்னாலும் அது நமக்கு நிறைவேறக்கூடிய காலகட்டம். இதை யார் நிறைவேற்றி கொடுப்பா அப்படின்னா சனி பகவான் நிறைவேற்றி கொடுப்பார். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 7 மற்றும் 8க்கு அதிபன். அதாவது கடகராசி என்பர்களோட களத்திர ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், துஷ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் பாக்கிய ஸ்தானத்துல வரும்போது இத்துணை நல்ல விஷயங்கள் அப்படின்றது செய்வான், புரியுதுங்களா. அதுக்கடுத்து அவனோட பார்வை 3, 6, 11 பாக்குறாரு, 3ஆம் பாவத்தை பாக்குறாரு. என்னோட தைரியம் நம்பிக்கையும் வேற லெவல்ல இருக்குமா. நான் குட்டி குட்டியா எங்கெல்லாம் டூருக்கு போகணும்னு ஆசைப்பட்டனும் அது போனேன். அது ஆன்மீகம் சார்ந்த டூரா இருக்கு. என் எதிர் வீடு, பக்கத்து வீடு, எல்லாரும் கூட ஒரு நல்ல ஒரு உறவு முறை அப்படின்றது வச்சிருக்கேன். எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்க சப்போர்ட்டிவா இருக்காங்க அப்படின்றது. என்னோட கான்பிடென்ட் லெவல் வேற மாதிரி இருக்கு. அதே மாதிரி 6ஆம் பாவத்தை பாக்குறாரு அப்படின்னா, எனக்கு எவ்வளவுலாம் கடன் இருந்துச்சோ அந்த கடன்ல இருந்தெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சி வெளியே வரேன். என்னுடைய உடல் சார்ந்த உபாதைகள் இருந்துச்சு, ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு. என்ன வைத்தியம் பண்ணியும் கடந்த வருடங்கள்ல எனக்கு சரியே ஆகல. இப்ப மருந்து மாத்திரை சாப்பிட்டா இந்த வலியும் வேதனையும் இல்லாம இருக்கு, அந்த நோயினோட தொந்தரவு இல்லாம இருக்கு அப்படின்ற அமைப்பு. எதிரிகள் அப்படின்னு கடகத்துக்கு யாரும் கிடையாது, ஏன்னா அவங்களே பாவப்பட்டவங்க அப்படின்லாம். எல்லாரு கூடயும் உண்மையா பழகக்கூடிய ராசி கடகம். அப்ப அவங்களுக்கு எதிரிகள் அப்படின்னு பெருசா யாரும் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி செய்யக்கூடிய தொழில ஒரு அபரிவிதமான லாபம் அப்படின்றது உண்டு.
கடகராசி பெண்கள் இது வரைக்கும் வேலை செய்யல அப்படின்னு இந்த காலகட்டம் ஏதாவது ஒரு வேலை, சின்ன அளவிலாவது ஒரு வேலை அப்படின்றது நீங்க செய்யுங்க. இப்ப பெண்கள் தான் வீட்டுல இருந்தபடியே செய்யற மாதிரி எத்தனை வேலை இருக்கு, எத்தனை சிறு தொழில் இருக்கு, எத்தனை கைத்தொழில் இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது உங்க சுய ஜாதகத்தை பாருங்கம்மா, பார்த்து உங்களுக்கு எது நல்லா இருக்கும், எந்த தொழில் செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு அனலைஸ் பண்ணிட்டு செய்யுங்கம்மா. ஏன்னா கடகமும் ரிஷபமும் சும்மா இருக்கக்கூடாது. இந்த 2.5 வருஷம் ஏதாவது செய்யணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்ன அளவிலாவது சாதிக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா லாபஸ்தானத்தை சனி பாக்குறாரு அப்படின் போது செய்யக்கூடிய தொழில நல்ல லாபத்தை கொடுத்துருவாரு. நம்ம உழைச்சாதானே அந்த மனுஷனும் கொடுப்பான். நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்து பாத்திரம் கழுவினே அந்த மனுஷன் எப்படி லாபத்தை நம்மளுக்கு கொடுப்பாரு இல்லைங்களா? நம்ம சார்ந்து வர லாபமே இருக்கு. இப்ப கணவர் சார்ந்து, பிள்ளைங்க சார்ந்து வர லாபம் வேற. நம்ம சார்ந்து வர லாபத்தை நம்ம தான் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்ப கடகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவு மார்க் கொடுக்கலாம் அப்படின்னா 80% கொடுக்கலாம். ஸ்டார் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா 4 ஸ்டார் கொடுக்கலாம். இப்ப நீங்க பொதுவான பலன் சொல்லிட்டீங்க, கடகத்துக்கு எக்ஸலண்டா இருக்கு, 80% கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. நாங்க வந்து பாருங்க கடகராசி குழந்தைகள், நாங்க ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க, எங்களுக்கு எப்படி இருக்கும் கண்ணுங்களா, உங்களுக்கு படிக்கிறது தான் வேலை. நம்ம படிக்கிறதுக்கு தான் நம்ம அப்பா அம்மா நம்மள ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. நம்ம நல்லா படிச்சா நம்ம சூப்பரா பாஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு எல்லாம் ஜோதிடம் பார்க்கணுன்ற அவசியமே இல்லையே, இல்லையா? அதையும் மீறி நான் படிக்கவே மாட்டேன், கோயில் சவர்ல போய் பிரியா 6th ஸ்டாண்டர்ட், ராம் கி 8th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு எழுதுற குழந்தைங்களா, கொஞ்சம் படிங்க கண்ணுங்களா, கொஞ்சம் படிச்சா பாஸ் பண்ணிட முடியும். புரியுதுங்க? நாங்க காலேஜ் படிக்கிறோம், எங்களுக்கு எப்படி இருக்கும், உங்களுக்கும் அப்படிதான் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னாலும் அதை கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சுட்டு நம்மளுக்கு படிப்பு பிரதானம், படிக்கிற வேலையை கரெக்டா செய்றீங்க அப்படின்னா பாஸ் பண்ணிடுங்க. நிறைய படிச்சாதான் பாஸ் பண்ணுவோம், மீடியமா படிச்சாலே சூப்பரா பாஸ் பண்ணிடுங்க. ஏன்னா விதி கிரகம் சூப்பரா இருக்கான் கோச்சார பிரகாரம். புரியுதா? சரிம்மா, நாங்க ஹவுஸ் ஒய்ஃப்மா. ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாம் கிடையாது. நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்கன்னா கூட இப்போ உழைக்க ஆரம்பிக்க போறீங்க, நீங்க வந்து ஒர்க்கிங் உமனா மாற போறீங்க. அப்ப அந்த பேச்சுக்கே இடம் இல்ல. சரிம்மா, நாங்க வேலை செய்யறவங்க, வேலை செய்யறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, வேலை செய்யற பெண்களா இருந்தா வேலை செய்யற இடத்துல வந்து ப்ரெஷர்ஸ் இருந்துச்சு பாத்தீங்களா, இந்த ப்ரெஷர்ஸ் எல்லாமே வேலை பளு, மன ரீதியான குழப்பம், ஹையர் அபிஷியல்ஸ்னால பிரச்சனை, கூடவே ஃப்ரெண்டு நம்மள கழுத்து அறுத்தா அவளால பிரச்சனை, அவனால பிரச்சனை, நம்ம கீழே வேலை செய்யறவங்களால பிரச்சனை, எல்லா பிரச்சனைகளும் காணாம போகக்கூடிய காலகட்டம். நீங்க வேலை செய்யறதுல கம்ஃபர்ட்டா இருப்பீங்க, கவலைப்படாதீங்க. ஒரு இன்கிரிமெண்ட், ப்ரொமோஷன் உங்களுக்கு தகுதி இருக்குன்னா என்ன தகுதி இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும். சரிம்மா, நாங்க திருநங்கைகள், திருநம்பிகள் எப்படிமா இருக்கோம் அப்படின்னா, இந்த காலகட்டம் நீங்க நாங்களும் வந்து பாத்தீங்கன்னா மரியாதை, மதிப்பு, அந்தஸ்து, கௌரவம் எல்லாத்துக்குமே தகுதியானவங்கதான், எங்களுக்கும் உரிமை கொடுங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்பப்ப கேட்டுட்டே இருக்கீங்க பாத்தீங்களா, அந்த உரிமை உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம் இது. முதல்ல உங்க வீட்லயே நீங்க இது கேட்பீங்க, உங்க வீட்லயே கிடைச்சிருக்காது. அதுவும் கடந்த வருஷங்கள்ல வீடுனால பயங்கர நிராகரிக்கப்பட்டிருப்பீங்க. வீட்டுல இருக்கவங்க உங்களை வந்து பாத்தீங்கன்னா அவங்களே உங்களை சீச்சின்னு வெறுத்திருப்பாங்க. அதுக்கும் மேல உங்க சமூகத்தினரிடமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மரியாதை குறைவு, அசிங்கம், அவமானம் இதெல்லாம் ஏற்பட்டிருக்கும். ஆனா அது அத்தனையும் மாறும். உங்க சமூகத்திலயும் உங்களுக்கு நல்ல பேரு, அந்தஸ்து, மரியாதை, சமுதாயத்திலயும் அது உங்க குடும்பத்திலயும் உங்களை ஏத்துப்பாங்க. நீங்க சந்தோஷமா இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சந்தோஷம் மட்டும் இல்லம்மா, நீங்க ஏதோ ஒண்ணு சாதிக்கக்கூடிய காலகட்டமும். நீங்க வெறும் கலெக்ஷன் அப்படிதான் போகணும்னு இல்லம்மா, உங்களால நீங்க சின்ன சின்ன தொழில்கள் அப்படின்றது உங்க சமுதாயத்தினர் செய்யலாம். சிறுந்தொழில், அந்த சிறுந்தொழில் ஒரு சின்ன சின்ன விஷயத்துல இந்த லேடிஸ் எல்லாம் மகளிர் மன்றம் எல்லாம் வச்சு நடத்தாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்களும் ஒரு சின்ன தொழில் செய்யறதுக்கான காலகட்டம். செய்யுங்க, செஞ்சா பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகலாம் அப்படின்றது மறந்துடாதீங்கம்மா. சரி, அதுக்கு அடுத்து வந்து பாருங்க, நம்ம மாற்றுத்திறனாளிகளா இருக்கீங்க அப்படின்னா கடந்த 2.5 வருஷத்துல உடல் சார்ந்த உபாதைகள், அதுக்கும் மேல உழைச்சதுக்கு எந்த விதத்திலயும் பலன் இல்லை, வீட்லயும் மரியாதை இல்லை, இப்படி நிறைய கஷ்டத்துக்கு ஆளானீங்க. இந்த காலகட்டம் நீங்க உழைச்சதுக்கு, இவ்வளோ நாள் உழைச்சதுக்கான பலன், இவ்வளவு நாள் நான் வேலை தேடி அலைஞ்சமா, இந்த காலகட்டம் வேலை அப்படின்றது கிடைக்கும். சமுதாயத்துல அந்தஸ்து, மரியாதை கிடைக்கும். ஆரோக்கியத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நாங்க கடகம்மா, எங்களுக்கு 70 வயசு ஆகுதுமா, 75 வயசு ஆகுதுமா, எப்படிமா இருக்கோம் அப்படின்னா, பொதுவா வந்து பாருங்க, குடும்பத்துக்காகவே வாழ்ந்து குடும்பத்தை முழுசும் கரை ஏத்திட்டு இனிமேல் மட்டும் வந்து குடும்பத்தையே பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறது அப்படின்றது வேண்டாம்மா. பேத்தியை கூட்டிட்டு வந்து மருமக காமிக்க மாட்டேங்கிறா, பேரனை கூட்டிட்டு வந்து காமிக்க மாட்டேன்றா, என் புள்ள சாப்பிட்டியான்னு ஒத்த வார்த்தை போன் பண்ணி கேட்க மாட்டேன்றா, இங்கேதாம்மா இருக்கான், அமெரிக்கால இருக்காம்மா, கேட்க மாட்டேன்றாமா அப்படின்றவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா உங்க கடமையை நீங்க முடிச்சிட்டீங்க. அவங்க கிட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்காதீங்க. நீங்க ஒரு அடி நோக்கி வச்சீங்க அப்படின்னா உங்களை நோக்கி 100 அடி வைக்கிற ஒரு கடவுள் இருக்காரு. அவர் யாரு அப்படின்னா பரமேஸ்வரன். பரமேஸ்வரனை வழிபாடு பண்ணுங்க. பக்கத்துல எங்க சிவன் கோயில் இருக்கோ அந்த கோயில்ல போய் உங்களுக்கு வழிபாடு பண்ணணும்னு தோணாதுமா, போய் உட்காருங்க. ஆத்மார்த்தமா உட்கார்ந்தீங்க அப்படின்னாலே சிவன் அதீத ஒரு நற்பலன்களை உங்களுக்கு கொடுப்பாம்மா. வாழ்த்துக்கள்.